Hi students, good morning. So இப்போ செகண்ட் லெசனுக்கான 1 மார்க்குக்கான நோட்ஸு லாஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு யூனிட் மட்டும் போட்டிருந்தோம். இப்போ செகண்ட் யூனிட்டுக்கானது. ஸ்கேலார் குவான்டிட்டி அதுக்கான டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா த ப்ராப்பர்ட்டி விச் கேன் பி டெஸ்கிரைப்டு பை ஒன்லி த மேக்னிடியூட். எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கேலார் குவான்டிட்டி வந்து டிஸ்டன்ஸ், மாஸ், டெம்பரேச்சர். Vector quantity na is a quantity which is described by both magnitude and direction. Example for vector quantity: force, velocity, displacement. Collinear vector means vectors those act along the same line. The angle between them can be 0 degree or 180. Vectors can be added geometrically or analytically by using the rules is called vector algebra. In scalar product, it is positive if the angle between the vector is acute, and it is negative if the angle between them is obtuse. Obtuse means above 90 degree. Okay. The scalar product is commutative. A dot B irkalam, B dot A num irkalam. The scalar product of two vector will be minimum when the theta is equal to -1. Cos theta is equal to -1, that is theta is equal to 180 minimum. Okay. Maximum எப்போ சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் டீட்டாவோட வேல்யூ 1ன்னு வரணும். அப்போ டீட்டாவோட வேல்யூ 0 டிகிரியாக இருக்கும் பொழுது நமக்கு ஸ்கேலார் ப்ராடக்டில் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். 0 எப்போ கிடைக்கும் அப்படின்னா இஃப் த டூ வெக்டார்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். காஸ் டீட்டாவோட மதிப்பு 90 டிகிரியாக இருக்கும் பொழுது அதோட வேல்யூ 0. சப்போஸ் இப்போ இன் கேஸ் ஆஃப் எ யூனிட் வெக்டார் I dot I, J dot J or K dot K, இதோட வேல்யூ 1. அதே I dot J, J dot K இல்லை K dot Iனா 0. In vector product, it has maximum value when sin theta is equal to 1. அதாவது தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரியாக இருக்கணும். இருக்கும் பொழுது நமக்கு மேக்னிடியூட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதே வந்து சைன் தீட்டாவோட வேல்யூ 0 அப்படின்னு சொன்னால் இல்லை 180ன்னு சொன்னால் நமக்கு அதோட மேக்னிடியூட் வந்து மினிமமாக இருக்குது. இந்த செல்ஃப் வெக்டார் ப்ராடக்டோட வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0. வந்து டாட் ப்ராடக்டில் ஐ டாட் ஐங்கிறது 1ன்னு சொன்னோம் இல்லையா. இங்கே ஐ டாட் ஐயில் ஐ கிராஸ் ஐ ஆர் ஜே கிராஸ் ஜே ஆர் கே கிராஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. அதே ஐ கிராஸ் ஜேனா கே, ஜே கிராஸ் கேனா ஐ அண்ட் கே கிராஸ் ஐனா ஜே. எக்ஸாம்பிள் 2.9 அந்த சம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கப்பா. The area under the force displacement graph gives the value of work. The same way, the area under the force function, force and time graph, அதில் கிடைக்கக்கூடிய ஏரியா வந்து எதை கொடுக்குதுன்னா இம்பல்ஸ். டெஃபினிஷன் ஃபார் ஆவரேஜ் வெலாசிட்டி, தட் இஸ் ரேஷியோ ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் டு த கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல். நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீட். It is the ratio of total path length traveled by the particle in a time interval. Next, average acceleration. It is defined as the ratio of change in velocity over the time interval. Path of the projectile is parabola. Path of the projectile is parabola. Okay. இதில் இப்போ
Example for projectile under an angular projection, that is oblique projected. Water ejected out of the hose pipe. Next, cannon fired in a battleground. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் எதுக்குனாக்கா ப்ரொஜெக்டைல் அண்டர் அன் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷனுக்கு. ஸோ அதில் மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா Hmax is equal to u square sin square theta by 2g. Time of flight க்கு ஃபார்முலா Tf is equal to 2u sin theta by g. Horizontal range R அதுக்கு ஃபார்முலா u square sin 2 theta by g. Okay, the path followed by the full is parabola. கிட்டி புல் விளையாடுறாங்க இல்லையா, அதில் வரக்கூடியது. ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா the rate of change of angular displacement, அதுதான் ஆங்குலர் வெலாசிட்டி. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ரேடியன் பர் செகண்ட். அதேமாதிரி ஆங்குலர் ஆக்சிலரேஷன் இருக்குது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் கால்டு ஆங்குலர் ஆக்சிலரேஷன். இதோட யூனிட் ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் இடையிலான ஒரு ரிலேஷன்ஷிப் v is equal to r ஒமேகா அப்படிங்கிறது. அடுத்து டேன்ஜென்ட் ஆக்சிலரேஷனுக்கும் ஆங்குலர் ஆக்சிலரேஷனுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் at is equal to r alpha. In the uniform circular motion, the velocity is always changing, but speed remains the same. That means the direction continuously changing, the speed is constant. Okay. If the velocity changes in both speed and direction, அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். Okay. Relationship between the centripetal acceleration and position and velocity vector a is equal to minus v square by r. The earth travel faster with respect to the sun during the night than during the daytime. Which one of the following physical quantity cannot be represented by a scalar? Momentum. If a particle has negative velocity and a negative acceleration, its speed will be increased. If an object dropped from the top of the building and reaches the ground at t is equal to 4 seconds, then the height of the building is 78.4 meter. If a particle execute uniform circular motion in the xy plane in clockwise direction, then the angular velocity is in minus z direction. Free body diagram is a simple tool to analyze the motion of the object using Newton's laws. Example 3.10, 3.11, 3.12. இந்த மூணு ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம், கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே. லாமி தியரம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டு அனலைஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் விச் ஆர் இன் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். இம்பல்ஸோட யூனிட் வந்து கேபிட்டல் என் எஸ் என்எஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இம்பல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட் பிளேயர் பாலை கேட்ச் பண்ணுறது, இல்லை பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஏர்பேக், பஸ் இல்லை காரில் இருக்கக்கூடிய ஏர்பேக் ரிலீஸ் ஆகி ஆக்சிடெண்ட் அவாய்ட் பண்ணுறது. ஓகே, இதெல்லாம் வந்து இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் இம்பல்ஸ். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, த ஃபோர்ஸ் விச் ஆப்போஸ் த இனிஷியேஷன் ஆஃப் மோஷன். இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா, 0க்கும் நியூஎஸ்என் இதற்கும் இடைப்பட்டதாக இருக்கும். 0வை விட அதிகமாக இருக்கும், நியூஎஸ் என்னை விட குறைவாக இருக்கும். கைனட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் இதே மாதிரி இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூன்னு எடுத்து பார்க்கும் பொழுது, the coefficient of static friction is greater than
coefficient of kinetic friction. Okay, which is easier to move an object அப்படின்னு பார்க்கும் பொழுது புஷ் பண்ணுறதா இல்லை புல் பண்ணுறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது உங்களுக்கு தெரியும். இட் இஸ் ஈஸியர் டு புல் an object than to push to make it move. Okay, thank you.